அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் இது பாகம் 19, இறை தூதர்களை நம்புதல் சம்பந்தமான 3வது பாகம். இது நபி என்ற சொல்லுக்கும் ரசூல் என்ற சொல்லுக்கும் வித்தியாசம் உண்டா என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நபி என்பவர் இறைவனிடமிருந்து பெற்ற செய்தியை மக்களுக்கு அறிவிப்பவர் என்று பொருள். ரசூல் என்பதின் பொருள் தூதர் என்பதாகும். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் தூதர் என்பவர் இறைவனிடமிருந்து செய்தியை மக்களுக்கு கொண்டு வருபவர் ஆவார். நபி ரசூல் ரெண்டும் இறை தூதர்களை குறிக்கும் ஒரு வார்த்தைகள், இரண்டும் ஒன்றே. நபிக்கும் ரசூலுக்கும் இடையே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெண்களின் நபிமார்கள் உண்டா? இறை தூதர்களாக ஆண்கள் மட்டும்தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள், பெண்கள் இறை தூதர்களாக அனுப்பவிடவில்லை. என்ன, ஒரு பெண்கள் கூட நபியாக அனுப்பப்படவில்லை. இறை தூதர்களாக ஆண்கள் மட்டும்தான் அனுப்பப்பட்டுள்ளனர், பெண்கள் இறை தூதர்களாக அனுப்பப்படவில்லை. இதற்கு ஆதாரம் உங்களுக்கு வேண்டுமேயானால், முகமதே, உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம், அவர்களுக்கு தெளிவான சான்றுகளுடனும் ஏடுகளுடனும் நமது தூது செய்தியை அறிவித்திருக்கிறோம் என்று அல் குர்ஆனில் 16வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக ஒவ்வொரு தூதருக்கும் தனி வழிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதா என்று நீங்கள் கேட்டால், ஆம், ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் தனித்தனி வழிமுறை வழங்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை திட்டத்தையும் வழியையும் ஏற்படுத்தியுள்ளோம் என்று அல்லாஹ் 5வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிமார்கள் அல்லாஹ்வின் அடிமைகள் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று நீங்கள் கேட்டால், நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள் தான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதாவது நபிமார்கள் தன்னுடைய அடியார்கள் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி? வாய்மையும் சிந்தனையும் உடைய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகிய நமது அடியார்களை நினைவூட்டுவீராக என்று 38வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் பல நபிமார்களை தன்னுடைய அடியார்கள் தான் என்று, அனைத்து நபிமார்களையும் தன்னுடைய அடிமை தான் என்று ஆணித்தரமாக இறைவனால் சொல்லக்கூடிய ஏராளமான திருமறை வசனங்கள் இருக்கின்றன. எனவே அடிமைகளில் நம்பர் 1 முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அடிமைகள் நபிமார்கள் தான். அல்லாஹ் சொன்னபடி அப்படியே நடந்தவர்கள். என்ன, அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை என்பதை நீங்கள் நபிமார்கள் வரலாறை தொடராக அறிந்து கொண்டால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இது நபி இறை தூதர்கள் சம்பந்தமான விளக்கம். இனி தொடராக நம்ம இந்த பதிவு செய்கிறோம். என்ன, தொடர்ந்து காணொலிகளை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி.